நிறைய பேருக்கு இந்த நாட்கள்ல உபவாசம் அப்படின்னா என்னன்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. உபவாசத்தை பற்றி நீங்க வந்து டீட்டெயிலா ஒரு வீடியோவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் சரி, கமெண்ட் செக்ஷன்லயும் சரி நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் கேட்கறனால நம்ம சரி ஒரு வீடியோவா நம்ம என்னோட லைஃப்ல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உபவாசம்னா என்ன, எதுக்காக உபவாசம் இருக்கிறோம், உபவாசத்துல எத்தனை வகை இருக்குது, உபவாசம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி growth ஆகுது அப்படிங்கிற காரியங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஆண்டவர் உங்க கூட என்ன பேச வராரு, நீங்க உபவாசம் இருக்கணுமா, இந்த வகையான உபவாசம் நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் உங்களோட பேச வரார் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இதுல கண்டிப்பா கிளாரிஃபை ஆகும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சோ அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஃபர்ஸ்ட் உபவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரும் நம்மளும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதுக்காக இந்த உபவாசம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து உடம்புக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நம்ம கேர் பண்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மேனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும். இந்த சாப்பாடு எப்படி கொடுக்கறதுனா, ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமை நமக்குள்ள இறங்கி அது பலப்படணும். அப்படிதானே நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மேனும் நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கணும். அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் டைம்ல நம்ம பிரேயர் லைஃப்ல அதிகமா இருக்கும் போது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லெவலும் என்ன ஆகும், அதிகமாகும். நம்மளோட பாடி, நம்ம மாம்சம் வந்து கம்மியாயிரும், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லெவல் கூட ஆயிரும். அப்போ இது மூலமா என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஆண்டவரோடு நெருங்குறதுக்கும் இன்னும் சில காரியங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த உபவாசம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கலாம். வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, உபவாசம் எப்படி இருக்கணும் எப்படின்னு சொல்ல வருது அப்படிங்கறத நம்ம சில வேத வசனங்கள் வாசிச்சு நம்ம அதுக்கப்புறம் எங்களோட லைஃப்ல நாங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற காரியங்கள் பத்தி பிராக்டிகலா நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். மத்தேயு 6 அதிகாரம் 16 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதியுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக நீங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு பல பேர் அப்படிதான் ஃபாஸ்டிங் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்ச சோர்வா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இங்க என்ன சொல்ல வருதுன்னா, ஃபாஸ்டிங் வெளியவே தெரியக்கூடாது, அப்ப நீங்க எப்போதும் போல ஆக்டிவா இருக்கணும். சில பேர் ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பாடு ஸ்கிப் பண்ணாலே அப்படியே சோர்ந்துருவாங்க, என்னமோ ஏதோ இழந்த மாதிரி ஆயிருவாங்க. பாக்குறவங்க கேட்பாங்க, என்னாச்சு ஏன் முகம் வாடலா இருக்குன்னு கேட்கும்போது எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவான், நான் ஃபாஸ்டிங் இப்படி சொல்லாத, சொன்னாலே அது வந்து பலன் இருக்காது அப்படிங்கறத இங்க ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. தெரியாம நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும். உங்களுடைய முகம் வந்து அப்படிப்பட்டதா இருக்கணும். அப்போ முகம் அப்படி இருக்கணும்னா, நம்ம ஆண்டவரோட சமூகத்துல இருந்தா மட்டும் தான் நம்ம முகம் எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். இல்லாட்டி என்ன இருக்கும், வாடலாதான் இருக்கும். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா நம்மள வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறது, நம்ம முகம் எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறோம் அப்படிங்கறது சில விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னொன்னு நம்ம வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 58 அதிகாரம் பாத்தீங்கன்னா, அதுல எப்படி எப்படி உபவாசம் இருக்கணும் அப்படிங்கறதா இருக்கு. அது இப்போ இருக்கிற லைஃப்க்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். நீங்க பாருங்களேன், 3வது வசனத்துல, அதாவது 58 அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இது ஒரு குரூப் ஆஃப் ஒரு பீப்புள்னு வச்சுக்கோங்க. இவங்க எப்படின்னா உபவாசம் இருப்பாங்க, ஆண்டவருக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்க போறப்பா, இப்ப இந்த நாள் வந்து லென்த் டேஸ்ல அதிகமா நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சரி 40 நாள் நான் இருக்கேன்னு இருந்துருவாங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்கும், அவங்க ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஃபாஸ்டிங் இருந்துருவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, உபவாசம் இருக்கீங்கப்பா, நீங்க எல்லாமே பண்றீங்க, ஆனா உங்க இஷ்டப்படி தானே நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க பண்றீங்க, உங்களோட மன போன போக்குல நீங்க பண்றீங்க, உங்க வேலைகள் எல்லாம் செய்றீங்க. இது எப்படி எனக்கு உபவாசமா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. அடுத்த வசனம் பாருங்க, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்துடைய கையினால்
குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியா இந்நாளில் உபவாசம் பண்ணுகிறது போல் உபவாசியாது இருங்கள். எப்படி உபவாசம் பண்ணக்கூடாது? இந்த நாட்கள் அநேக பேர் இப்படிதான். என்ன அவன் காயப்படுத்திட்டான், அதனால நீங்க அவன் குடும்பத்தை இல்லாம ஆக்கிருங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக் கொடுங்க. இதுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன். இந்த மாதிரி உபவாசம் இருக்கீங்க, இந்த மாதிரி மைண்ட் செட்ல நீங்க இப்போ உபவாசம் போட்டுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணிருங்க. இது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லாத ஒரு உபவாசம். ஆண்டவருக்கு விருப்பம் உள்ள உபவாசம் எதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்து வாங்க. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையோ உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். எது உபவாசம் நீங்க ஆண்டவர் சொல்றாருன்னு பாத்தீங்களா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க சொந்த வேலையெல்லாம் செய்றீங்க, இவனை பனிஷ் பண்ணுங்க, இவனை கஷ்டப்படுத்திட்டான், அதுக்காக இவனை காயப்படுத்துங்க, அதுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னா அது எனக்கு உகந்த உபவாசம் கிடையாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்த கஷ்டத்துல இருக்கானா, ஒரு பர்சனலா எனக்கு ஒரு கட்டு இருக்குப்பா, என்னால நான் மீண்டும் மீண்டும் ஜெபிக்கிறான், எனக்கு குடும்பத்துல ஆசீர்வாதமே வர மாட்டேங்குது, ஒரே தடையா இருக்குது, நான் என்ன செஞ்சாலும் அந்த தொழில் முன்னேறவே மாட்டேங்குது, தடையா இருக்குது, இதுக்கு நான் ஃபாஸ்டிங் போடுறேன், இந்த கட்டு உடையறதுக்காக நான் ஃபாஸ்டிங், இதுக்கு நீ போடுப்பா, இது எனக்கு உகந்த உபவாசம் ஆண்டவர் சொல்றார். உபவாசம் இருக்கும் போது நம்ம ஏழைகளுக்கு போய் உதவி பண்றது அவருக்கு உகந்த உபவாசம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மளுக்கு வாக்கு பண்ணுகிறார் அப்படிங்கறத நீங்க பாருங்க. நீங்க இப்படிப்பட்ட உபவாசம் பண்ணீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமானதா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுவார். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்பார். சரிப்பா, எப்படிதான் நீங்க உபவாசம் பண்ணணும்னு சொல்ல வரீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருதா? எப்படி உபவாசம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உபவாசம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லாம நம்ம ஒரு உபவாசம் இருக்க முடியாது, அப்படித்தானே? சில பேர் இப்ப இந்த நாட்களை நாங்க எங்களுக்கு வர ரெக்வஸ்ட் இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நிறைய பேர் குடும்பத்துல பிரச்சனை, குடும்பம் பிரிவினையா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனையில நிறைய பேர் இருக்கீங்க, வேலை இல்லாம நல்ல எக்ஸாம் எழுதிருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா அதுல தடைப்பட்டு இருக்கு, அப்போ 1-2 மார்க் மிஸ் ஆகுது, அதனால எனக்கு செலக்ட் ஆக முடியல, இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. நிறைய பேர் கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்பிரிச்சுவல் இன்னும் நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு, ஸ்பிரிச்சுவல் நான் இன்னும் எப்படி வளரணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸோட நிறைய பேர் ப்ரே ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா உபவாசம். நீங்க கண்டிப்பா உபவாசம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அப்கிரேட் கொடுப்பாரு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் கண்டிப்பா சொல்லுவார். இப்போ இதோட பர்பஸ் இதா வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த பர்பஸை நீங்க வச்சுக்கோங்க. மத்தவங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பர்சனல் லைஃப்ல ஒரு அப்கிரேட் தேவை, உங்களுக்கு ஒரு தடை இருக்கா, சத்ருவோட கட்டு இருக்கா, நைட்டு உங்களால நல்லா தூங்க முடியலையா, நித்திரை கெட்ட கனவுகளா வருதா, அப்போ ஒரு ஃபாஸ்டிங் போடுங்க. அந்த ஃபாஸ்டிங் மூலமா இந்த கட்டுகள் உடைக்கப்படும் அப்படின்னு தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. சரி, இப்போ நான் ஃபாஸ்டிங் போட்டுட்டேன், இப்போ நான் என்னோட சொந்த வேலையே செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 வகையான ஒரு ஃபாஸ்டிங் இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏசு சுவாமி நம்மளுக்கு கற்பித்து கொடுக்குறார். நான் ஃபுல்லா வேத வசனத்தோட சொன்னோம்னா நம்மளுக்கு டைம் ஆயிரும், அதனால நான் சொல்றேன், நீங்க எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு பாக்குறோம். இதுல நிறைய பேர் சொல்றாங்க எப்படின்னா, ஹியூமன் பாடியால 40 நாள் மேல வாட்டர் இல்லாம சர்வே பண்ண முடியாது, சோ ஏசு சுவாமி தண்ணி எடுத்திருக்கலாம், ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் நம்ம நிறைய பேர் பிராக்டிஸும் பண்றோம். அப்போ இந்த கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங்கும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபாஸ்டிங். இது ஆண்டவர் எப்போ இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மினிஸ்ட்ரி ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் இந்த ஃபாஸ்டிங் பவர்ஃபுல்லான ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கோட வெளிப்பாடு நீங்க என்னன்னு பாக்குறீங்க, அவரோட மினிஸ்ட்ரி பயங்கரமா ஆண்டவர் பிதாவானவர் பயங்கரமா அவர் எடுத்து பயன்படுத்தினார் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். இப்போ இங்க சொல்ல வர என்னன்னா, 40 நாள் ஃபாஸ்டிங் நம்ம இருக்கலாம். இதுல என்ன அப்படின்னா, நீங்க வாட்டர் லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம், நல்ல ஜூசஸ் எடுத்துக்கலாம், தண்ணி நிறைய நீங்க உங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம தண்ணி ஐட்டம்ஸ் நீங்க நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அந்த ஒரு ஃபாஸ்டிங் இருக்கலாம்.
இப்போ செகண்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது வகையான ஒரு ஃபாஸ்டிங் நீங்க என்ன ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் கம்ப்ளீட்டா ஃபுட்டே இல்லாம ஒரு ஃபாஸ்டிங் இருக்கலாம். அது வந்து நம்மளால 40 டேஸ் இருக்க முடியாது. நீங்க 1 டேவோ 2 டேவோ அல்லது 3 டே இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து எஸ்தர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து எஸ்தர் நம்ம வாசிக்கலாம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா எஸ்தரோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுல வந்து நம்ம சொல்ல அந்த வார்த்தைகள் அவங்க எப்படி ஃபாஸ்டிங் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் இங்க சொல்றேன். எஸ்தர் வந்து 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் அதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு காரியம் நடக்கணும், ஒரு தேவை, நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஃபாஸ்டிங் வந்து நீங்க வந்து போடலாம். இது வந்து எப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதுல நம்ம கண்டிப்பா நம்ம இதுல போட முடியாது. இப்போ இதுல வந்து யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஃபாஸ்டிங் நீங்க போடலாம். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இது உங்களோட லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்லலாம் இந்த ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன். இது வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்றதுக்கும் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க ஃபாஸ்டிங் போட்டிருக்கோம். நானும் சரி, என்னோட தங்கச்சி இருக்காங்க, அவங்களும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் போட்டிருக்கோம். ஆனா இந்த டைம்ல நாங்க ஃபாஸ்டிங் போட்டப்போ என்னோட ஸ்பிரிச்சுவல் லெவல் பாத்தீங்கன்னா நாங்க வேற லெவலுக்கு ஆண்டவர் எங்களை எடுத்துக்கொண்டு போனார். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பரலோக தரிசனங்களை காணும்படியாக அவருடைய தீர்க்க தரிசனங்கள் வரங்களை நாங்க வந்து பெற்றிருந்தாலும் இன்னும் அந்த அவங்களோட ஆவி என்ன உணருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் நாங்க வந்து பெற்றுக்கொண்டோம். அப்போ நீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா நீங்க யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஹெல்த் கண்டிஷனும் இல்லாத பட்சத்துல இந்த ஃபாஸ்டிங் நம்ம இருக்கலாம். 3rd ஒரு ஃபாஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சில விஷயங்கள், அதாவது எப்படின்னா காலையில இருந்து இப்போ நீங்க ஒர்க்கிங் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நான் வந்து வீட்டுல என் குழந்தைய பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, அதனால என்னால இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னு பட்சத்துல நீங்க எப்படி ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க காலையில டைமை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலையில நீங்க ஒரு ஃபாஸ்டிங், காலையில சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடை நீங்க ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஒரு 1 மணி வரைக்கும், காலையில இருந்து 1 மணி வரைக்கும் நீங்க மதிய சாப்பாடு நீங்க சாப்பிட்டுக்கலாம், நைட் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். பட் காலை சாப்பாடை ஸ்கிப் பண்றீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டிங்ல. இப்போ நைட்டுமே நீங்க வந்து 8 o'clock சாப்பாடு முடிச்சுட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு 8-9 சாப்பாடு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு நீங்க காலையில இருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் அந்த ஒரு ஃபாஸ்டிங் இருக்கலாம். இது வந்து என்னன்னா இப்போ ஒர்க்கிங் பீப்புளா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் நம்ம இருக்கலாம். ஏன்னா ஃபுல் டைம் ஃபாஸ்டிங் இருந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணணும், இன்னொன்னு நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவைப்படும், அந்த நம்மளால பண்ண முடியாது. ஸோ நீங்க வீட்லயே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒரு நேரம் சாப்பாடை ஸ்கிப் பண்ணலாம். நீங்க அது காலையில தான் பண்ணணும் இல்லை, நீங்க இரவு நேரத்துல நைட் சாப்பாடை நீங்க 6 மணி வரைக்கும் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு மேல, அதாவது ஈவினிங் 6 o'clock மேல நீங்க சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நைட்டு ப்ரேயர்ல உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க மார்னிங் வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம். இதுல வந்து நீங்க ஃபுட் எல்லாமே எடுத்துக்கலாம். இன்னொரு 4th கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில பர்டிகுலர் ஃபுட் நம்மளுக்கு ரொம்ப இப்போ வந்து இப்போ லென்த் டேஸ்ல இப்போ நிறைய பேர் இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். இந்த மாதிரி யார் அப்படி இருக்கலாம்னா இப்போ வந்து பிபி சுகர் இந்த மாதிரி டேப்லெட் போடுறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி ஆண்டவருக்காக என்னால ஃபாஸ்டிங் ஃபுல்லா போட முடியல, ஆனா இந்த மாதிரியா நான் ஃபாஸ்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி கூட போடலாம். இது வந்து தானியல்ல நீங்க பாத்தீங்கன்னா தானியல் வந்து இப்படிதான் ஃபாஸ்டிங் இருப்பார். அப்போ நீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டிங் போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நான் ஃபாஸ்டிங் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். 40 டேஸ் வந்து ஜீசஸ் வந்து ஒரு விஷயம் நீங்க வந்து ஒரு பிசினஸோ ஒரு விஷயமோ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 40 நாள் கண்டிப்பா ஃபாஸ்டிங் போடலாம். வாட்டர் சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்துட்டு நீங்க ஃபாஸ்டிங் போடலாம். செகண்ட் நம்ம பார்த்தோம் எஸ்தர் மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு நல்ல பிடிவாதமா எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, ஆண்டவர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த ஃபாஸ்டிங் இருக்கலாம். அடுத்ததான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3வது நம்ம பார்த்தோம் ஒரு நேரம் மட்டும் மீல நீங்க கட் பண்ணி, ஏன்னா ஒர்க்கிங் பீப்புளா இருப்பீங்க, அதனால அவங்களுக்காக நீங்க இந்த மாதிரி ஃபாஸ்டிங் நீங்க இருக்கலாம். லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம சில ஃபுட்டை நம்ம தியாகம் பண்ணி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபாஸ்டிங் பத்தி ஐடியா கிடைச்சிடும். இப்போ 40 டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கவங்க நீங்க கண்டிப்பா நிறைய லிக்யூட்ஸ் எடுத்துக்கணும். அதை மட்டும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ண, ஜூசஸ் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து தேங்காய் தண்ணிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இளநீர் அந்த மாதிரிலாம் நிறைய நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க இது பண்ணுங்க. இந்த ஃபாஸ்டிங் வந்து நம்ம தேவனோடு வளர்றதுக்கும் நம்மளோட ஸ்பிரிச்சுவலுக்கும் இந்த ஃபாஸ்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆனா தண்ணி ஐட்டம்ஸ் மட்டும் நிறைய எடுத்துக்கிறதுல நல்ல கரெக்டா இருந்துக்கோங்க. இப்போ நான் ஃபாஸ்டிங் பத்தி எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ ஃபாஸ்டிங் நம்ம இருந்துருவோம், ஆனா ப்ரேயர்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்போ ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ரேயர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்க 40 டேஸ் ப்ரேயர் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவ்வளவு அழகா கிடைக்குது. இப்போ நீங்க வீட்டுல வேலை
செஞ்சுக்கிட்டே நீங்க இது பண்ணோம் அப்படின்னா, நீங்க வீட்ல வேலை எல்லாவற்றையும் முடித்துட்டு, இப்போ நீங்க அதுல ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கீங்க. அப்போ அதுல அட்லீஸ்ட் ஒரு 8 ஹார்ஸாவது நீங்க பிரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஆண்டவர்கிட்ட நீங்க உட்காரணும். இப்போ 40 டேஸ் இருக்கீங்கன்னா, உங்க மினிமம் ஒரு 6 to 8 ஹார்ஸ் நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். இப்போ அது வந்து யங்ஸ்டர்ஸா இருப்பீங்க. நீங்க மேரேஜ் ஆகாதவங்க தான் இந்த ஃபாஸ்டிங் இருக்க முடியும். ஏன்னா மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நிறைய உங்களுக்கு வேலைகள் இருக்கிறனால நம்மளால இந்த ஃபாஸ்டிங் நம்மளால பண்ண முடியாது. பட் மேரேஜ் ஆகாம இருக்கிற பிள்ளைங்க நீங்க கண்டிப்பா 8 ஹார்ஸோ 9 ஹார்ஸோ 10 ஹார்ஸ் வரைக்கும் உட்காரலாம். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவே நம்மளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால நீங்க வந்து அந்த ஃபாஸ்டிங் நீங்க இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வீட்ல எந்த வேலைகளும் இருக்காது. அப்ப நீங்க ஆண்டவரோட சமூகத்துல மட்டும் உட்காரத நீங்க மெயின் ஃபோக்கஸா வச்சு நீங்க அந்த ஃபாஸ்டிங் இருக்கலாம். செகண்டா நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கவங்களும் கண்டிப்பா நீங்க பிரேயர் பண்ணியே ஆகணும். இதுவும் வந்து 40 டேஸ் ஃபாஸ்டிங் மாதிரி நீங்க அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 ஹார்ஸ் நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். இது வந்து நீங்க 1 டே கூட இருக்கலாம். இங்க வந்து எஸ்தர் 3 டேஸ் இருந்தாங்க. 1 டே கூட நீங்க இருக்கலாம். 1 டே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வருது, அந்த டைம் நான் ஃபாஸ்டிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னா நீங்க கண்டிப்பா அந்த டைம்ல இருக்கலாம். நீங்க வந்து மார்னிங் வந்து ஒரு மார்னிங்கே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு 8 o'clock வரைக்கும் இல்ல 6 o'clock வரைக்கும், நான் வந்து மார்னிங் டு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இல்ல ஈவினிங் நைட் 8 o'clock வரைக்கும் நான் வந்து வாட்டர் எதுவுமே எடுத்துக்காம நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்க போறேன். உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பொறுத்து இல்ல 3 o'clock வரைக்கும், நான் மார்னிங்ல இருந்து 3 o'clock வரைக்கும் நான் வந்து இருந்துக்க போறேன் அப்படின்னாலும் நீங்க இருந்துக்கலாம் இந்த ஃபாஸ்டிங். இப்போ இந்த ஒரு ஐடியா கிடைச்சிட்டு ஃபாஸ்டிங் இருந்தா இவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்ணும். இப்போ வந்து காலையில இருந்து மதியம் வரைக்கும் ப்ரேயர் இருப்பீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி சில ஃபுட்டை தியாகம் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, இவங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும், அது இல்ல உங்களுக்கு நல்ல டைம் இருக்குன்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க ப்ரேயர்ல உட்காந்துக்கலாம். இப்போ நான் எப்படி நீங்க டைம் வந்து ப்ரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி ஜெபிக்கலாம்? நீங்க 4 மணி நேரம் 3 மணி நேரம் 8 மணி நேரம்னு சொல்றீங்க. எப்படி நான் உட்காந்து இவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்றது, எனக்கு வந்து அசதியா இருக்கும், எனக்கு தூக்கம் வந்துரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ நீங்க எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உட்காந்து நல்லா ஃபர்ஸ்ட் நல்ல பாடல்கள் பாடுங்க. வாயை திறந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் நிறைய இருக்கும். பெர்க்மன் செய்யா பாட்டுகள் இருக்கும். நிறைய வர்ஷிப் சாங்ஸ் இருக்கு. நல்ல ஆவிக்குரிய பிரசன்னத்தை கொடுக்கக்கூடிய பாடல்கள் அநேக பாடல்கள் இருக்கு. நீங்க அந்த பாடல்கள் எல்லாம் பாடுங்க. 10-20 பாடல். ஏன்னா இந்த டைம் ஆண்டவருக்குன்னு நீங்க வச்சுட்டீங்க. இது வந்து ஆண்டவரும் நீங்களும் ஸ்பெண்ட் பண்ற டைம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த டைம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிறைய டைம் நீங்க பாடல்கள்ல நேரத்தை செலவிடுங்க. செகண்டரி பாத்தீங்கன்னா நல்ல துதிங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் இனி வர நாட்கள்ல எப்படி வந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற டீடைலா சொல்றேன். அப்போ ஆண்டவரை நல்லா துதிங்க. அதுக்கப்புறம் ஒரு செஷன்ல பாத்தீங்கன்னா நல்ல பைபிள் ரீட் பண்ணுங்க. அடுத்த செஷன்ல நல்லா மெடிடேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக ஆண்டவர் என்ன, நீங்க எதுக்காக ஃபாஸ்ட் இருக்கீங்களோ அந்த பர்பஸ்க்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேவா? துதிக்கிற டைம்ல நீங்க ஆண்டவரோட அதிகமா செயல்படணும். அவர் பேசுறதை கேட்கணும். இதை நீங்க வாஞ்சியா இருந்து நீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க செயல்படுத்தணும். அப்போ இந்த நான் எப்படி நீங்க அந்த ஃபாஸ்டிங் டைம்ல ஜெபிக்கிறது அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல டீடைல் தான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஃபாஸ்டிங் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க இந்த ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறனால கண்டிப்பா இது வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் growthக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு விதை போடுற மாதிரி. நீங்க ஒரு விதை போடுறீங்க, ஃபாஸ்டிங்கிற ஒரு விதை போடுறீங்க. இது கண்டிப்பா உடனே ரிப்ளை கொடுக்குமா கேட்டீங்கன்னா கொடுக்காது. சிலரோட வாழ்க்கையில உடனே கிடைக்கும், சிலரோட வாழ்க்கையில கிடைக்காது. அப்போ அது விதை மாதிரி அது முளைச்சி அது விருட்சமாய் வரதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுத்து இருக்கணும். பொறுத்து இருக்கும் போது கண்டிப்பா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஆண்டவர் கண்டிப்பா பேசியிருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு மேலும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிச்சயமா வருகிற நாட்கள்ல அதை நாங்க ஒரு வீடியோவாவே போட்டு உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அது உபவாசம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க கேட்டு அதன்படி அவங்க இருக்கிறதுக்கு இந்த நாட்கள்ல அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களோடு கூட பேசுவார், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நம்மளோட சேனல்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து நம்மளோட சேனல்ல மெசேஜஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டே இருக்கு. நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல நம்ம போட்டிருக்க எல்லா மெசேஜஸுமே இருக்கு. நீங்க இதை புதுசா எங்களோட சேனல் பாக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த வீடியோஸும் பாருங்க. அது மூலமாவும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்க புதுசா நம்மளோட வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனை நீங்க ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன் டே ஒன்ஸ் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரும். அதை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஏதாவது காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார். நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் நீங்க உபவாசித்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.